Hi, hello friends, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம Digitek brand-உடைய ஒரு மொபைல் gimbal நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இதில் நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்கா, எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் விளாகராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபுட் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா, மொபைல் எடுக்கிறீங்கன்னா இந்த gimbal வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரி லெவல் யூடியூபர்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கிம்பில் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம கையில் வச்சு ஆன் பண்ணக்கூடாது. இது நம்ம முதல்ல வந்து இந்த ஸ்டாண்டை மாட்டி கீழே வந்து ஸ்டெபிளாக நம்ம நிற்க வச்சுக்கணும். ஸோ நிற்க வச்சு தான் நம்ம ஆன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாட்டிக்கலாம். இந்த ஸ்டாண்டை மாட்டி நம்ம இப்படி நிற்க வச்சுக்கலாம். ஒரு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பார்த்து ஒரு நிமிஷம் உங்களை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன் பட்டன். இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க போது இந்த ஃபோல்ட் பண்ணுறதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் லைட்டாக மேலே தூக்கினா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை இப்படி டேர்ன் பண்ணி நீங்கள் இதை வந்து 1 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். இங்கேயும் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் 1 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஓகே, இப்போ உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனுங்க. பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் பண்ணிக்கும். இது ரைட் லெஃப்ட் திரும்புறது. இந்த பட்டன் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்க ரைட் லெஃப்ட் திரும்பும். இது அப் அண்ட் டவுனு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹரிசாண்டல் மோட் திரும்பிடுது. இப்படி பண்ணிங்கன்னா எங்களுக்கு வெர்டிக்கல் மோட் திரும்பிடுது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. FPV அது தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, FPV, AF, LF, HFன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மோடு வந்து நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கும். லைட்டு மாறி எரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் மொபைலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். இதில் மொபைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு தான் மொபைல் வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? மொபைல் வந்து உங்களுக்கு இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் கேமரா வந்து டிஃபால்ட்டாக அந்த மாதிரி ஃபோன் கேமரா வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஃபோனுடைய கேமரா இருக்குது. இது அப் அண்ட் டவுனு. ஸோ ரைட் லெஃப்ட்டு பாருங்கள், ரைட் லெஃப்ட்டு இந்த மாதிரி இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக வேணும் ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். வெர்டிக்கலாக வேணால் வெர்டிக்கலாக வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பட்டன் மூலயமா இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக நம்ம டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ திரும்ப பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து மேலே கீழே டில்ட் பண்ணுறது இல்லை டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூடை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து
இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க, இந்த டில்ட் ஃபங்க்ஷன், இந்த பேன் ஃபங்க்ஷன், இந்த 2 ஃபங்க்ஷன் உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து கீழே நல்லா நம்ம டில்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்ட்ரைட்டான பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இது உங்களுக்கு இப்போ நான் வந்து இதில் ஒரு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கி ஒரு சாம்பிள் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதை வந்து எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு வருவோம். ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்பி மேலே போகலாம். கிம்பிள் இல்லாமல் இப்போ கையில் ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வித்தவுட் கிம்பிள் ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தோம் எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது. வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சஸ்ஸு இந்த டிஸ்பிளே சைஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹரிசாண்டல் மோடில் வச்சு எடுக்கும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷோராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஒயர்லெஸ் மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இவ்வளோ தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக சென்டர் பண்ணி மாட்டினீங்கன்னா இவ்வளோ தூரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து நம்ம வெர்டிகல் மோடுக்கு மாற்றும் போது உங்களுக்கு இங்கே கொஞ்சம் நல்லாவே கேப் இருக்குது. அதே ஹரிசாண்டல் மோடு மாற்றினீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷோராக இருக்குது, கரெக்டாக ஒரு மைக் ஃபிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடில் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது, கொஞ்சம் இடிக்காமல் இருக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ இப்போ நம்ம அந்த கிம்பிள் ப்ரோ ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ப்ளூடூத் மூலிமா இதில் கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் நம்ம ஷட்டரு, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் ரெண்டுத்துக்குமே ஷட்டர் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டனை. அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டு, இந்த பட்டன் பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கிம்பிள் ப்ரோ ஆப்பு தெரியுதுங்களா, ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் ஆனில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கேமராக்குள்ளே போயிடலாம். கேமராக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் வந்து இந்த ஆக்சிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபாலோ மீ, வாக்கு, ஸ்போர்ட் மோடு இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது. நீங்கள் லைவ் போனீங்கன்னா அதுலேயும் ஃபேஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த ஆப்பில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் ட்ராக்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ ஃபேஸ் ட்ராக்கிங் ஆக்டிவேட்னு வருது. இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா போட்டுட்டு ஃபேஸ் ட்ராக்கிங் ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஃபேஸ் ட்ராக்கிங் ஆன் ஆகிடுச்சு. இந்த கிம்பிள் ப்ரோ ஆப் மூலிமா ஃபேஸ் டிடெக்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒன்றும் சூப்பராக வேலை செய்யலை. சம்டைம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது, வேறு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பிக்குது. ஸோ இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில் இருக்குது. மற்றபடி குறைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, யூசேஜ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த கிம்பிள் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது கிம்பிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட், என்ன டைப் ஆஃப் கிம்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வருது. இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அனில் அண்ட் சைனிங் ஆஃப் ராஜா. பாய்.